வணக்கம் நண்பா. இந்த பக்கத்துலேருந்து அர்ஜுன் பேசுகிறேன். அந்த பக்கத்துலேருந்து யார் பார்க்குறீங்கிறத வந்து மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இன்ட்ரோவை பார்த்துட்டு வாங்க பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 9. ஸோ போன சாப்டரில் வந்துட்டு அந்த மொட்டையனை வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கொல்லவா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பான். ஸோ அதில் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ இப்பயும் வந்துட்டு நான் கொல்லவா அப்படின்னு இருக்கும்போது இல்லை மீரா நீ அதை பண்ணக்கூடாது அப்படின்னு மஞ்சள் முடிக்காரன் சொல்கிறதுக்குள்ளே இந்த மொட்டையன் தேவையில்லாமல் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோவை வந்துட்டு கன்னத்துலேயே வந்துட்டு ஓங்கி ஒரு பஞ்சு பண்ணிடுறான். ஸோ அப்படி பஞ்சு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே ஆகலை, ஏதோ தூசி பட்ட மாதிரி தான் அறியுது. சடனாக மொட்டையை வந்துட்டு பஞ்சு பண்ணோன்னு யோசிக்கிறான். என்னன்னா இப்போ எதுக்கு நான் வந்துட்டு என் கை வந்துட்டு ஒரு கல்லில் குத்துன மாதிரி ஃபீல் ஆகுது, அவன் ஒரு சின்ன பையன் தானே, அவன் உடம்பு என்ன பாறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கட்டினா கெத்தான் நின்றுட்டு இருக்காப்புல. நம்ம ஹீரோ ஒன்றும் பெருசாலாம் பண்ணலைங்க. அவனை வந்துட்டு இங்கே பண்ண இங்கே கொஞ்சம் கெட்டக்கவன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். கூப்பிட்டுட்டு அவன் ரெண்டுக்கு அதாவது நெத்தியில் வந்துட்டு சிந்தூரில் வச்சு, அது சிந்தூர்லங்க பாருங்கண்ணே, ஆள்காட்டி வரல வச்சு அப்படியே சுண்டி விடுறாப்புல. சுண்டி விட்டோன்னே அவன் என்ன ஆகுறான், தக்காளிக்கு அப்படியே கத்திக்கிட்டே போயிட்டு பயங்கரமாக கத்துறான். கத்திக்கிட்டே போய் அப்படியே செவுத்தில் அடித்தான். அவன் வேறு லெவலில் இருக்கும். அப்படி செவுத்தில் அடித்து அப்படி கீழே விழுந்தான். விழுந்தோடனே இங்கே ஒரு நீளமாக ஒரு கருப்பாக முடி வச்சிருக்கணும் இருக்குல்ல, அதுவும் வந்துட்டு செம்ம ஷாக் ஆகிட்டு கத்துது. இந்த பொண்ணு வந்துட்டு செம்ம ஷாக் ஆகிட்டு கத்துது. ஸோ இந்த பொண்ணு பேர்லாம் வெளியே அடுத்து வந்துட்டு நேம் சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நேம் இல்லாத மாதிரி தான். ஸோ தலைவனுக்கு அடிச்சடியில் மூக்கில் இருந்தெல்லாம் ரத்தம் வருது, கண்ணெல்லாம் கடிக்கதையும் கேட்டுது. ஸோ இதை பார்த்த உடனே மஞ்சள் முடிக்காரன் வந்துட்டு என்னப்பா நான் தான் ஒன்றும் பண்ண வரான்னு சொன்னால ஒருவேளை அவனுக்கு கொண்டுட்டியோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு யாரோ கதவை திறக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த சோம்கன்ஸ்லாம் ஒன் ஆஃப் தி கார்ட்ஸ் வந்துருக்கான் போல். இங்கே என்னடா பயங்கரமாக சத்தம் போட்டுட்டீங்க அப்படிங்கும்போது போச்சு மாட்டிக்கிட்டோம், நான் வரேன் அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி தொலைச்சிட்டேனே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த கார்ட்ஸ் வந்து எனக்கு தெரியும் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ தான் பண்ணும், என்ன நீ பேச வந்துட்டு மிரட்டிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த மொட்டையும் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு இல்லைப்பா அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல, சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நீ தான் பண்ணியிருப்ப, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ தான் இங்கே அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு வந்துட்டு வந்துட்டு ஸ்பெஷலாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போயிடுறாப்புல அந்த கார்டு. ஸோ அப்படி நம்ம மஜா முடிக்காரன் காட்டினா அது என்ன ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட்டு, ஒரு வேளை அவனை கொண்டுருவாங்களோ அப்படின்னு அவனை அடித்தவனை பற்றி பார்த்தீங்கன்னா கரிசனை பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ ஏதோ நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விட்டாப்புல. ஸோ அப்படியே மிராய்கிட்ட வந்துட்டு மிரா நீ வந்து ஒன்றும் கவலைப்படல, எதுக்காண்டி அவனுக்கு எதுவும் அடிப்பிள்ளை கேட்கும்போது ஸோ அப்போலாம் எதுவும் இல்லை அப்படின்னு வந்துட்டுனா அவன் சொல்கிறான். ஸோ அப்படியே அந்த ரெண்டு பொண்ணுங்களை காட்டினா அப்படியே ஒரு மாதிரி ஷாக்லேயே இருக்காங்கன்னு அந்த ஷாக்லேயே அடித்த ஷாக்லேயே இருக்காங்க. அடித்தவனே போயிட்டான்டா அப்படிங்கும்போது அந்த பெரிய ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் வந்துட்டு டக்குன்னு நம்ம மஞ்சள் முடிக்காரன் காலில் விழுந்துட்டு ப்ளீஸ் எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலில் விழுந்துடாப்புல லிட்ரலி. ஸோ ஒரு வயசான ஒரு காலில் விழுந்தவொடனே யாரும் சும்மா இருப்பாங்களா, அந்த பொண்ணு வந்துட்டு எந்த பாரியா நீயா ஏன் அவன் காலெல்லாம் இப்போ விழுந்துட்டு இருக்கேன், உனக்கு என்ன புத்தி கித்தி மணிக்கு போயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம மஞ்சமுடிக்காரன்னு கேட்கலாம், ஆமாம் எதுக்கு தேவையில்லாமல் என் காலில் விழுறீங்க, என் வயசு என்ன உங்கள் வயசு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த மஞ்சமுடிக்காரர் சொல்கிறாரு என் வயசு என்ன அப்படி தானே, அதானே உங்களுக்கு பிரச்சனை, நான் சீக்கிரமாக செத்துருவேன், என்னை வந்து அந்த சோம்கன்ஸுக்கு சாப்பாடாக கொடுத்துருவாங்க, ஆனால் உங்கள் ரெண்டு பேர்த்த யார் பார்த்துக்கிறது, மஞ்சள் முடிக்காரரே நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னேன், நம்மளுக்கு அதுன்னு நானா அப்படின்னு வந்து வச்சுட்டு இருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க, உங்களை வந்துட்டு நான் காப்பாற்றுறேன், நான் இங்கேருந்து எல்லாத்தையும் வெளியே கூப்பிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன், அதாவது நீங்கள் டீம் வந்திருக்கோம், நீங்கள் கவலைப்பட வேணாம், நாங்கள் இங்கேருந்து உங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லும்போது ப்ராமிஸ் வந்துட்டு மேக் பண்ணுறான். ஸோ அப்படி கட் பண்ணால் நம்ம கேப்டனோட செல்லில் வந்துட்டு உள்ளே போடுறாங்க இல்லையா, அங்கே ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா தௌலத் மாதிரியே ஏன்னா புதுசாக உனக்கு என்ன வேலை செய்யணும்னு நான் சொல்கிறேன் அதை கிட்ட நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியா நீ ஒன்றும் சொல்ல வேணா பொத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் போய் மூலில் உட்காந்துறாங்க, நம்மளோட தௌலத்து போலியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பைத்தியவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான். ஸோ நம்ம கேப்டனும் வந்துட்டு இந்த ஸ்லேவ் ஹவுஸ் இருக்கு இல்லையா, கண்டிப்பாக நீ வந்துட்டு அங்கே போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கால்குலேஷன்லாம் போட்டுட்ருக்காங்க. அதாவது நம்ம கேப்டன் எங்கே வேலைக்கு அனுப்புவாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் போட்டுட்ருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது மைக்கில் வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, நான் தான் அவங்க சுப்பீரியர் பேசுகிறேன், இங்கே இருக்கிற சோம்கன்ஸ் எல்லாரும் வந்துட்டு அவங்க வேலைக்கு போங்கடா பூச்சி பசங்களா, அதாவது சோம்கன்ஸ் எங்கே போகிறேன் ஹியூமன்ஸ் வந்துட்டு வேலைக்கு போங்கடா பூச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. பண்ணும்போது அவுட்டோரில் காட்டுறாங்க ஒரு மாதிரி
அந்த ஸ்கைலாம் வந்துட்டு பளிச்சுன்னு தான் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் அதாவது வெயில் வந்து சுள்ளுன்னு அடிக்குதுன்னு சொல்ல வராங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு சரி எனக்கு எதுக்குடா இந்த மாதிரி மரத்தொக்கிற வேலையெல்லாம் கொடுத்தீங்க, நான் என்ன அந்தளவுக்கு பல்காவாக இருக்கிற அந்த மொட்டையை மாதிரி அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கே இந்த மாதிரி வேலை கொடுக்குறாங்களே. தம்பி மிராய் அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, யாரும் அவனை இறனாமல் இருக்கணும், யாரும் அவனுக்கு அவன் யாரையும் கொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை வரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவுக்கு வந்துட்டு என்ன வேலை கொடுக்குறாங்கன்னா அந்த மாதிரி துணி தைக்கணும் போல். ஸோ இதான்ப்பா தையல் மிஷினு, இங்கே உட்காந்தா நீ நிறைய துணி தைக்கணும், நீ போட்டிருக்கில்ல அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. சரி எங்கே தச்சு கட்டுனோடனே அவன் கையோட சேர்த்து தைச்சிக்கிறான். இதெல்லாம் பார்த்தா செம்ம அப்படி இருக்கடே, கைடா கைடான்னு கத்திட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரத்துக்கு நீ போய் அங்கே எக்ஸ்ட்ரா பண்ணாமல் உட்காரு, நான் எப்படி பண்ணுறேன்னு பாரு, அதுக்கப்புறம் வந்து தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலையெல்லாம் உட்கார வச்சுருவாங்க. ஸோ வச்சோடனே இந்த இவங்க செல்லே ஒரு சின்ன பொண்ணு இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு உங்கள் கையில் அடிபட்டிருக்காட்டுக்கு நான் வேணால் பேண்டேஜ் போட்டுவிட்டவா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெளிஞ்சிக்கிட்டே கேட்கவும் நம்ம ஹீரோன்னு பெருசாக ரியாக்ஷன் பண்ணல. அந்த பொண்ணாவே எடுத்து போட தெரியாமல் பேண்டேஜெல்லாம் போட்டு அப்பி வச்சிருக்குது, பங்கமாக அப்பி வச்சிருக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு ஒரு மாதம் சொல்லும்போது என்னது ஒரு தேவையில்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி இல்லாமல் உனக்கு வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிடும், அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு பெருசாக டாக்டர் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். சொல்லும்போது அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோட பேர் கேட்கும்போது என்னோடய பேர் மிராய் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ சொல்லும்போது அந்த பொண்ணு வந்துட்டு நீ அங்கே அப்போ அதாவது அந்த செல்லில் வந்துட்டு நீ சேவ் பண்ணீங்கல்ல, அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அதாவது என்ன அப்படின்னா அந்த மொட்டையங்கிட்ட வந்து நீ சேவ் பண்ணீங்கல்ல, அது நட்டி வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளரி வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ பக்கத்தில் வராங்க. யாருன்னு பார்த்தா அந்த நீளமாக முடி வச்சுருக்கு இல்லையா, ஸோ அந்த அக்கா தான் வராங்க. அந்த அக்கா வந்தோடனே இந்த பொண்ணு வந்துட்டு குஜல் ஆகிட்டு இங்கே பாரு மிராய், இதுதான் வந்துட்டு இந்த அக்கா பேர் வந்துட்டு ஜூசன் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம இந்த சின்ன பொண்ணு இருக்குல்லையா, அது பேர் வந்துட்டு ஹையூன் போல். ஸோ ஐயோன் எதுக்கு நீ இந்த மாதிரி எக்ஸைட்டாக இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை மிராய், பார்த்தியா இவங்க தான் வந்துட்டு நீ இல்லாதப்ப முன்னெல்லாம் என்னை வந்துட்டு ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க, இந்த செல்லிலே வந்துட்டு என்னை அவங்க ரொம்ப பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் பேரில் வந்துட்டு நீ ரொம்ப அழகாக இருக்கிற க்யூட்டாக இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த நோட் பேரில் எழுதி வச்சுட்டு காமிச்சிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருச்சிட்றான் அந்த பொண்ணு வந்துட்டு. என்னடா இது நமக்கு வந்து சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோவும் உட்காந்துருக்கிறான். அந்த பெரியக்காவா இப்போ எதுக்கே இந்த அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பக்கத்துலேருந்து உட்காந்துக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்துட்டு தேங்க்ஸ் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க முன்னாடி நடந்ததுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்கு இல்லையா, அந்த செல்லுலேயே நாங்கள் மட்டும் தான் அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கிறோம், மற்றவங்களாம் வந்துட்டு ரொம்ப பயத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கு. ஸோ என்ன தான் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் உயிர் பயம் இருந்தாலும் இந்த செல்லுலேயே வந்துட்டு அதாவது ஜெயிலே வந்துட்டு நாங்கள் தான் ஹாப்பியாக இருக்கோம்னு நினைக்கிறேன், அதுக்கு காரணம் வந்துட்டு நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்களா. இப்படி பேசும்போது டக்குன்னு ஹீரோவுக்கு வந்துட்டு அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தாட் வந்துட்டு அதிகமாக வருது. ஸோ அப்படி வரும்போது நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடுறாப்புல. அதாவது என்ன சொல்கிறது, பழைய ஞாபகம்லாம் இருக்கு இல்லையா அவங்க அம்மா கூட இருந்தது, ஸோ அதெல்லாம் ஞாபகம் வரும்போது அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எஸ் ஆகிடுறாப்புல. எஸ் ஆனோடனே அந்த அக்காவும் வந்துட்டு நான் ஏதாவது தப்பாக கேட்டுறான், ஏன் அந்த பையன் ஒரு மாதிரி மூஞ்ச திருப்பிக்கணும் போகிறாப்புல, நான் ஏதாவது தப்பாக கேட்டேன்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் போயிட்டு தையல் அடிக்கிறேங்கிற பேரில் கையில் தையல் அடித்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வளர்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. இதே மாதிரி பண்ணான்னா கொண்டி ஒன்றி அந்த ஸ்லேவேஜ் ஹவுஸில் தான்டா போடுவாங்க, அதாவது இந்த சோம்கன்ஸ்லாம் மனசக்கறி போடுவாங்கல்ல அந்த ஜெயிலில் தான் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈவினிங் டைம் ஆகிடுது, நம்ம கேப்டன் தான் காட்டுறாங்க. ஸோ ஜூனே வந்துட்டு எங்கே இருப்பா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கேப்டன் வந்துட்டு ஜூனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு தராங்க போல். நம்ம மஞ்சமடிக்காரன் ஒர்க் பண்ணுற இடத்துல தேடி பார்க்குறாங்க இல்லை. ஸோ நம்ம ஹீரோ இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா இன்னுமா வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து தையல் அடிச்சுட்டு தான் இருக்கிறான். ஸோ அங்கேயும் இல்லை, இந்த முக்கியமான ஜெயில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஹியூமன்ஸாக சாப்பாடு கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த சைடில் தேடி பார்க்குறாங்க, அங்கேயும் இல்லை. இந்த ஜூன் அப்படி அவள் எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. டக்குன்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ என்ன அப்படின்னா இவங்க வந்துட்டு ஜூன் சொல்லிட்டு ஒரு பொண்ணு தேடிட்டு இருக்காங்களா, ஸோ அவளோட வாய்ஸ் வந்துட்டு அந்த சுப்பீரியர் இந்த மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்கணும் இல்லையா. ஸோ அந்த சுப்பீரியர் பேசுகிறேன், அவங்க ஒர்க்கிங் டைம் முடிஞ்சு எல்லா பூச்சிகளும் பூச்சிகளும் உள்ளே போங்கடா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற ஒரு வாய்ஸ் கேட்குது. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு தோணுது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடியே அந்த வாய்ஸ் கேட்டிருப்பாங்க, அப்பயும் வந்துட்டு ஏதோ நெருக்கமாக வாய்ஸ் மாதிரி இருந்திருக்கும். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த சுப்பீரியரே வந்துட்டு இந்த ஜூனுங்கிற பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க தேடிட்டு இருந்த ஒரு பொண்ணு வந்துட்டு இங்கே சுப்பீரியராக இருக்காங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம், ஓகேங்களா.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.